வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ்ல உள்ள டேபிள்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி டேபிள்ஸ் வந்து கவர் பண்ணிட்டோம் HTML கோர்ஸ்ல. நீங்க அத பார்க்கலன்னா அத பார்த்துட்டு வாங்க. நான் இதுல வந்து டேபிள்ஸ் வந்து ஏன் நம்ம வந்து டிஆர் போடுறோம், டிடி போடுறோம், டிஹெச் போடுறோம் அதெல்லாம் வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறதில்ல. ஃபுல்லுமே வந்து சிஎஸ்எஸ்ல மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போறேன். நீங்க அத பார்க்கலன்னா மறக்காம அத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நான் ஐ பட்டன்லயும் குடுக்குறேன். சரி ஓகே. இப்ப டேபிள்ல நம்ம என்ன ஸ்டைல் பண்ணிறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம பார்டர் வச்சுக்கலாம், சைஸ் வச்சுக்கலாம். அதாவது வந்து ஸ்டைல் வச்சுக்கலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அலைன்மென்ட்லாம் வந்து ப்ராப்பரா அலைன் பண்ணலாம். டேபிளயே வந்து ரெஸ்பான்சிவா வந்து மேக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பார்டர் எப்படி வைக்கிறது டேபிள்ல அப்படின்றத பார்த்துருவோம். நான் வந்து ஒரு டேபிள் டாக் போட்டுக்கிறேன். ஸோ உள்ள வந்துட்டு டேபிள் ரோ குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு, நான் வந்து டேபிள் ஹெட்டர் வந்து 2 ஹெட்டர் வச்சுக்கிறேன். ஒண்ணு வந்து எஃப் நேம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்ன்ற மாரி. ஸோ வந்து இன்னொரு ஹெட்டர வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இது வந்து எல் நேம்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எல் நேம்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இன்னொரு டேபிள் ரோ போட்டு, அதுக்கு வந்து நான் டேபிள் டேட்டா வந்து குடுக்குறேன். ஸோ வந்து இதில வந்து நான் வந்து அஸ்வின்னு சொல்றேன். நெக்ஸ்ட்ல வந்து கோடர் அப்படின்னு சொல்லி இந்த லைன் தேவையில்லாம இருந்துச்சு. ஸோ ஓகே ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே இந்த லைன்ல வந்து நான் கோடர்ன்னு சொல்லி குடுத்துடுறேன். எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கான்றத நான் கரெக்ட்டா செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரௌசர்ல என்ன ரெண்டர் ஆகுதுன்றத போய் பார்த்துருவோம். நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். பார்த்தீங்களா? இது வந்து எஃப் நேம், எல் நேம் இப்படி தான் வந்திருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம இப்போ வந்து ஸ்டைல் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்டைல் அப்ளை பண்ண ஆரம்பிச்சா, அது வந்து மேபி என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்றத நம்ம வந்து இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் டேக் உள்ள போயிட்டு, ஸ்டைல் டேக் வந்து ஒண்ணு போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிள், டேபிள் ஹெட்டர், டேபிள் டேட்டா. எனக்கு இது 3த்துக்குமே வந்துட்டு பார்டர் வேணும்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து பார்டரே இல்லாம சும்மா பிளெயினா இருக்கு. ஸோ பார்டர் இருந்தா தான் எப்படி இருக்குன்றதாவது நமக்கு தெரியும். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பார்டர் 1px சாலிட் பிளாக் குடுக்குறேன். ஸோ இப்போ ப்ரௌசர்ல போய் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்களா, இந்த பார்டர் வந்து வந்துருச்சு. ஸோ வந்துட்டு இதில நீங்க வந்து இன்னொன்னு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சப்போஸ் வந்து டேபிள் வந்து இவ்வளோ தூரம் தான் இருக்கு. நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டியா தான் இருக்கு. இப்போ நமக்கு வந்து இது வேணும், இந்த வித்த வந்து நான் ஃபுல் பண்ணணும், எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்துட்டு இங்க டேபிள் டேக்க மட்டும் எடுத்து, ஸோ வந்துட்டு விட்த் வந்து 100% வேணும் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். நீங்க கேட்கலாம், ஏன் இங்கேயே டேபிள் போட்டிருக்க, இங்கேயும் வந்து போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் டேபிள், டேபிள் ஹெட்டர், டேபிள் டேட்டா இது 3த்துக்குமே எனக்கு இந்த சேம் ஸ்டைல் வேணும். அத தாண்டி பிளஸ் இந்த டேபிள்ல வந்து எனக்கு இந்த விட்த் வந்து 100% வேணும் அப்படின்றத தான் நான் குடுத்துருக்கேன். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா, அது வந்து ஃபுல் விட்த் வந்து எடுத்துக்குது. ஸோ ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்டர் எப்படி வைக்கிறதுன்றத பார்த்தோம். இதுல இன்னொன்னு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ப்ரௌசர்ல போய் பார்ப்போம். இப்போ இதுல வந்து டபுள் பார்டரா இருக்கு பாருங்களேன். 1 பிளஸ் இங்க 1 தெரியுதா? ஸோ இந்த மாரி டபுள் பார்டர் வேணாம். எனக்கு சிங்கிள் பார்டர் தான் வேணும். இந்த டபுள் பார்டர் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த டேபிள்குள்ளேயே போயிட்டு, ஸோ இங்க பார்டர் கொலாப்ஸ்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுல வந்து நம்ம வந்து கொலாப்ஸ்ன்னு குடுத்துட்டோம்னா, அந்த சிங்கிள் பார்டர் வந்துரும். ஸோ இப்போ ப்ரௌசர்ல போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பார்டர் கொஞ்சம் நீட்டா இருக்கு. ஸோ டபுள் பார்டர் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பெர்சனலா வந்து பிடிக்கல. இந்த மாரி வந்து உங்களுக்கு டபுள் பார்டர் வேணும்னா, பை டிஃபால்ட் வந்து டபுள் பார்டர் தான் வரும். அப்படி வேணாம் சிங்கிள் பார்டர் வேணும்னா, பார்டர் கொலாப்ஸ் வந்து குடுத்தீங்கன்னா வந்து இதுவாயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சைஸ் வந்து எப்படி வந்து மாத்துறது, எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ வந்து சைஸ்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட் அண்ட் விட்த் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹைட் அண்ட் விட்த் வந்து நம்ம வந்து இதுல செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து விட்த் வந்து நம்ம ஆல்ரெடி எப்படி செட் பண்றதுன்றத காட்டுனேன். இப்போ ஃபுல் விட்த் வந்து இருக்கு. ஸோ ஓகே. இந்த மாரி வந்துட்டு இப்போ நான் ஹைட் இப்போ எனக்கு செட் பண்ணணும் அப்படின்றது நான் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஸ்டைல் எல்லாமே வேணும். பிளஸ் அந்த டேபிள் ஹெட்டர வந்து நான் வந்து இது பண்றேன். அதுக்கு வந்து எனக்கு வந்து 70 பிஎக்ஸ் ஹைட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன். ஸோ வந்துட்டு குடுத்து ப்ரௌசர்ல போய் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா? இந்த டேபிள் வந்து நான் டேபிளுக்கு ஹைட் குடுக்கல. டேபிளுக்கு அந்த ஸ்டைல்லாம் இருக்கட்டும். எனக்கு இந்த வந்து டேபிள் ஹெட்டருக்கு மட்டும் இந்த ஹெட்டருக்கு மட்டும் நான் 70 பிஎக்ஸ் குடுத்துருக்கேன். ஸோ இதே மாரி நீங்க வந்து இதுக்கும் விட்த் குடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ நான் இங்க வந்து இதுக்கு வந்து விட்த் வந்து ஒரு 20 பிஎக்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரௌசர்ல போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். நான் ரெஃப்ரெஷ் பண்ணா ஏன் அது நடக்கல அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நான் இங்க இதுக்கு வந்து டேபிளுக்கு விட்த் வந்து எனக்கு 100% வேணும்னு சொல்லி குடுத்துட்டேன். ஸோ வந்து நான் இங்க என்னதான் அந்த 20 பிஎக்ஸ் போட்டாலும் அது வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம அலைன்மென்ட் எப்படி வைக்கிறதுன்றத பார்த்துருவோம். இப்ப டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு. அதாவது வந்து அது ஹாரிசான்டல் அலைன்மென்ட்டா தான் வந்து பண்ணும். பை டிஃபால்ட்டா டேபிள் ஹெட்டருக்கு பார்த்தீங்கன்னா, சென்டர் அலைன்மென்ட் வந்துரும். டேபிள் டேட்டாக்கு வந்து லெஃப்ட் அலைன்மென்ட் வந்துரும். இது வந்து பை டிஃபால்ட்டா வரும். இப்ப நம்ம அத ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சோம்னா, நான் வந்துட்டு டேபிள் டேட்டா வந்து குடுத்து, ஸோ வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி குடுத்துர்றேன். நான் என்ன சொல்லியிருந்தேன் வந்து ஒரு நிமிஷம் இது ஃபர்ஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணாம ப்ரௌசர்ல என்ன நடக்குதுன்றத பார்த்துருவோம். இப்ப டேபிள் டேட்டான்றது இதுதான். இதுல பார்த்தீங்களா பை டிஃபால்ட்டா வந்து லெஃப்ட்ல தான் வந்து அலைன் ஆகுது. நான் இங்க என்ன கோட் குடுத்துருக்கேன்,
டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ப்ரௌசரில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுதான் வந்து இது. அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன்ல, டேபிள் ஹெட்டர் வந்து பை டிஃபால்ட் வந்து சென்டர் தான். நான் இங்கே எதுவுமே வந்து டேபிள் ஹெட்டருக்கு வந்து ஸ்டைலே கொடுக்கல. ஸோ இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த டேபிள் ஹெட்டரில் போயிட்டு டெக்ஸ்ட் அலைன் வந்து லெஃப்ட்ன்ற மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ லெஃப்ட்னு கொடுத்துட்டேன்னா இந்த கார்னருக்கு வந்துடும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, இது வந்து இந்த கார்னருக்கு வந்துருச்சு. ஸோ ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இதில் வந்து அலைன் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் வந்து நம்ம அதே டெக்ஸ்ட் தான் இருக்கணும், பை டிஃபால்ட் வரதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டி கொடுத்து நம்ம அதை வேணுன்ற மாதிரி சென்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன வைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டைல் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டைல்னா நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேடிங்லாம் இதில் வந்து வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேடிங் சொல்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த கோட் ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது. ஸோ நான் இதை தூக்கிட்டு எனக்கு டேபிள் இது வேணும். ஸோ வந்து டேபிள் ஹெட்டரையும் டேபிள் டேட்டாவையும் மட்டும் நான் தூக்கிடுறேன். ஸோ தூக்கிட்டு டேபிள் ஹெட்டர் டேபிள் டேட்டா இது ரெண்டுத்தையுமே நான் வந்து இது பண்ணி எனக்கு என்ன வேணும்னு சொல்கிறேன். பேடிங் ஆஃப் 15px வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்களா, ரெண்டுத்துக்குமே வந்து 15pxக்கான வந்து இது வந்து ஸ்டைல் வந்து அப்ளை ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இதில் வந்து ஹோவர் ஸ்டைல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டேபிள்ஸில். ஹோவர் ஸ்டைல் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இதே கோடை வச்சுப்போம். ஸோ வந்துட்டு இதில் வந்து எனக்கு தேவையில்ல. நான் ஸ்டைல் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்தே எழுதணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் பர்சனலாக ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ ஓகே, டேபிள் வந்துட்டு போட்டுடுறேன். ஸோ போட்டுட்டு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்டர் கொலாப்ஸ் பண்ணிடுறேன். எனக்கு டபுள் பார்டர் வரவே வேண்டாம். ஸோ வந்துட்டு பார்டர் கொலாப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொலாப்ஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து எனக்கு அதே மாரி வித் வந்து 100% வேணும். எனக்கு வந்து இந்த சின்ன வித் வேணான்ற மாரி வித் வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் டேபிள் ஹெட்டர், டேபிள் டேட்டா 2த்தையுமே வந்து இது பண்ணிடுறேன். அதுக்கு நான் வந்து பேடிங் வந்து ஒரு 8px வைக்கிறேன். ஒரு ஜென்ரலா ஒரு 8px வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து பை டிஃபால்ட் வந்து டேபிள் ஹெட்டர் வந்து இதுவாயிடும். சென்டர் அலைன்மெண்ட்ல இருக்கும். டேபிள் டேட்டா வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்ல தான் இருக்கும். ஸோ நான் வந்து 2த்தையுமே வந்து இது வந்து சென்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர்ல கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்டர் பாட்டம் வந்து கொடுக்குறேன். ஸோ பார்டர் பாட்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டைல் வந்து கீழே அந்த பார்டர்ல உள்ள கீழே அப்ளை ஆகும். ஸோ ஓகே, இதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், 1px சாலிட் அதே மாதிரி பிளாக்கே கொடுத்துக்கிறேன். இல்லை வேறு ஏதாவது கலர் கொடுக்கணும்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போதைக்கு வந்து பிளாக்கே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த டேபிள் ரோ வந்து ஹோவர் பண்ணும்போது, ஸோ டேபிள் ரோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஹோவர்ன்ற ஒரு இது இருக்குது. ஸோ நம்ம ஹோவர் பண்ணும்போது எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு லைட் ப்ளூ வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ கொடுத்துட்டு ப்ரௌசரில் என்ன ரெண்டர் ஆகுதுன்றதை போய் பார்த்துருவோம். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, நான் பார்டர் பாட்டம் கொடுத்ததுனால ஒரே ஒரு இது தான் இருக்குது. இப்போ நான் இதில் ஹோவர் பண்ணுறேன். இந்த ஹோவர் பண்ணோன்னா அந்த ப்ளூ கலர் வருது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து ஹோவர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி டேபிளில் வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் நீங்கள் வந்து டேபிளில் பண்ணலாம். சிஎஸ்எஸ்ன்றது ஒரு பெரிய கடல் மாதிரி. நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வந்து அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது வரும். ரொம்பவே பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம என்னென்னலாம் கற்பனையில் நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே வந்து நம்மளால் கோட் பண்ணி கொண்டு வர முடியும். இந்த மாதிரி ஈஸியான விஷயத்த உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.